தே ஹாவ் அ வெரி குட் டீம் ஃபார் தேர் ஹோம்னு சொல்லலாம். பெரிய கிரவுண்ட் ஆக்சுவலா சவாய் மான்சிங்க. குர்பாஸ் வந்து லிட்டரலா பேங்க் இன் ஃபார்ம் இருக்கான். ஒரு வருஷத்துல வந்து லாஸ்ட் ஒரு வருஷத்துல ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு சொல்லுவேன் நான். நரேனோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் நரேனை பத்தினாக்கா, கம்பீர் இல்லாம மடிச்சதே இல்லை பேட்டிங்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறது. ஏன்னா எல்லாமே சப்போர்ட் ஸ்டாஃப்ல இருந்து வராது. அந்தந்த மொமெண்ட்ல கேப்டன் இன்ஸ்டிங்டிவா சில கால்ஸ் எடுக்கணும். நான் சின்ன பையன் நீ சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியே பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ். அவன் தான் ஃபியூச்சர் இப்பவுமே சொல்றேன். அது வில் பி ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் தான். ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக் மாஸ்ட்ரோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து அடுத்தபடியாக நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர் மற்றும் சேத்தன் சார்மி ஆர்ஆர் இந்த ரெண்டு டீம் பற்றின ஆக்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அண்ணா லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கேகேஆர்ண்ணே. ஆக்ஷன் எப்படி போச்சு? நம்ம 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 ஐயரை வந்து எடுத்திருக்காங்க, 23 கோடிக்கு எடுத்திருக்காங்க. எப்படி வேல்யூ ஃபார் பையா? நீங்கள் அப்பயே சொல்லிட்டு இருந்தீங்க சென்னைக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் எடுத்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இல்லை வருத்தமா இருக்கா கேகேஆர் நினைச்சா? சொல்லுங்க. கேகேஆர் கொஞ்சம் கோத்து விட்டா மாதிரி தான் தோணுது. பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர் குவாலிட்டியான பிளேயரு, இப்பவும் எனக்கு டவுட்டே இல்லை. ஆனா 23.25 கோடி அளவுக்கு பிளேயரா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அது கொஞ்சம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் எனக்கு இப்பவும் கூட கொஞ்சம் வீக்னஸஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அவங்க டீம்ல. போன வருஷம் டீமோட அந்த எக்ஸ்ட்ரானரி குவாலிட்டி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, போன வருஷம் கேகேஆர் பாக்குறப்போ லிட்டரலா அவங்க ஜெயிக்க போறாங்கன்றதே எனக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3 மேட்ச்க்கு அப்புறமே தெரிஞ்சிச்சு. ஏன்னா 8 வரைக்கும் பேட்டிங், பவர் ஹவுஸ் பேட்டிங், ஜெயசேகருக்குலாம் வாய்ப்பே கிடைக்கல, ரிங்கு சிங்க்கு சான்ஸ் கிடைக்கல. வந்து சுனில் நாராயணும் பில் சால்ட்டும் ஓபன் பண்ணாங்க. ஸோ வந்து சால்ட்டுக்கு வந்து இந்த வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 2 ஃபாரின் எடுத்துருக்காங்க. ஒன்று டிகாக்கு, இல்லைனா போன வருஷம் பேக்கப்பாக இருந்த அதே குர்பாஸ். ஸோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இறங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து கொஞ்சம் இப்படி ரஹானே தான் கேப்டன் பண்ண போறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து மேபி ரஹானே வந்து 12th இருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. சப்போஸ் அப்படி ரஹானே இல்லைன்னா அவனுக்கு பதிலாக ரகுவன்சி. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ரகுவன்சி போன சீசன் நல்லா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து தெரில, ரஹானே கேப்டன்னா ரஹானே இருப்பான், இல்லைனா ரகுவன்சி தான். ஸோ வந்து நம்பர் 4 வந்து வெங்கடேஷ் ஐயர், 5 வந்து ரிங்கு சிங், அடுத்து ரமன்தீப் சிங், அடுத்து ஆண்ட்ரே ரசல். ஸோ வந்து பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் ராரா, ஆண்ட்ரிக் நார்கியா. ஸ்பின்னர் வந்து இன்னொரு ஏற்கனவே சுனில் நாராயண் டாப் ஆஃப் த ஆர்டர் இருக்கான், இன்னொருத்த வந்து வருண் சக்கரவர்த்தி. ஸோ வந்து இம்பேக்ட் பிளேயர் வேணும்னா மேபி அவங்க வந்து அன்குல் ராயை ட்ரை பண்ணலான்ற மாதிரி தோணுது. ஹூ வுட் தே ப்ரிஃபர் டு பிளே அட் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்? ஏன்னா இப்போ வந்து சால்ட் வந்து நம்ம ஜேக் ஃப்ரேசர் மெக்கில் சொன்ன மாதிரி தான் ஐபிஎலுக்கு அப்புறம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரில. டிகாக்கோட கிராஃபும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டே தான் போகுது, கொஞ்சம் ரிட்டையர் ஆனதுலேருந்து. ஸோ ஆனால் குர்பாஸோட கிராஃப் வந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டே போகிற மாதிரி தோணுது. ஸோ வந்து ஹூ ப்ரிஃபர் ஓப்பனிங் இந்த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்? சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டானா இன்னொருத்தான் ஆப்வியஸ் சாய்ஸ் தான். ஆனால் இந்த ஸ்டார்டிங் இனிஷியல் மேட்சஸில் யாருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி எனக்கு குர்பாஸ் தான் போவாங்கன்னு தோணுது. ஏன்னா போன வருஷமே குர்பாஸ் வந்து நல்லா பண்ண மாதிரி இருந்தது. டீகாக் வந்து கம் அவுட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக சுனில் நாராயண் கூட தான் ஓப்பனிங் இறக்குவாங்க. சுனில் நாராயண் தான் இந்த தடவை ஓப்பனிங் இறங்கினானா, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்காக வந்து குர்பாஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நானும் குர்பாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் குர்பாஸ் வந்து லிட்டரலா பேங்க் இன் ஃபார்ம் இருக்கான். ஒரு வருஷத்துல வந்து லாஸ்ட் ஒரு வருஷத்துல ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்கான் குர்பாஸ். குவிண்டன் டிகாக்கு இன்னொரு ரீசன் என்ன, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஏன்னா இப்போ ஒன் டவுன்ல நம்ம சொன்ன 2 பேர் ரஹானே ஆர் ரகுவன்சி 2 பேர் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ ஓப்பனிங்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மேபி அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்கன்னாக்க குர்பாஸை தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் எனக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சால்ட் அண்ட் நரேன் வந்து லிட்டரலா நாக் அவுட் பண்ணாங்க டீம்ஸ் லாஸ்ட் இயர். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஹோலா தோணுது. பிளஸ் நரேனோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் நரேனை பத்தினாக்கா, கம்பீர் இல்லாம மடிச்சதே இல்லை பேட்டிங்ல. ஏன்னா எப்பவுமே அவனை ட்ரை பண்ணாங்க கம்பீர் போனப்போ கூட ஓப்பனிங்ல. ஸோ அந்த இடத்துல இப்ப நரேனும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாக்க ஒரு அந்த ஓப்பனிங்ல அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டார்ட்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் ஃபேக்டரா இருந்துச்சு. அது கிடைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு எனக்கு. என்னன்னா இப்போ ரஹானே கேப்டன் பண்ணாலுமே ரகுவன்சி வந்து ஒரு டவுன் தி ஆர்டர் நம்பர் 4ல ஆடுவான். அப்படியே எல்லாரும் ஒரு டவுன் கீழே ஆடி அன்குல் ராய்க்கு பதிலாக இவங்களே 12th ஆடிடுவாங்களான்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து ரகுவன்சி எப்படியும் டீம்ல தோணுது. ஏன்னா கேசோன் ப்ராமிசஸ் போன வருஷம் நல்லா ஆடி கொடுத்துருந்தான். யங் டேலண்ட் வேறு, அவங்க கேகேஆர் மேனேஜ்மெண்ட் எப்பயுமே இந்த மாதிரி இது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னா
அவங்க பவுலிங் அட்டாக் கிட்டத்தட்ட அதே தான். 2 பேரும் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. வைபவ் ஓவரா, ஹர்ஷித் ராணா 2 பேரும் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் 4 பேருமே இன்ஃபேக்டாக ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த மிச்சல் ஸ்டார்க்கு பதிலாக ஒரு ஃபாரினர் யார் எடுத்துறாங்க, ஆண்ட்ரிக் நார்கே எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அவன் வந்துட்டு பழைய தெரியல எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு தெரியல. ஆக்சுவலாக ஸ்டார்க்குமே வந்து பிளே ஆஃப்ஸில் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ண போன சீசனில். மற்ற எல்லா மேட்ச்லையும் லிட்டலாக அடி வாங்கினாங்க. இந்த அவங்க 2 ஸ்பின்னர்ஸ் தான் அவங்கள காப்பாற்றிருந்தாங்க. ஸோ வந்து நார்கே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டாலுமே போன வருஷம் அளவுக்கு பவுலிங் நல்லா தான் இருக்கிற மாதிரி தோணுது. அவங்க இது பேட்டிங் தான் கொஞ்சம் வீக். நீங்கள் சொன்ன மாதிரி சுனில் நாராயண் வந்து பட்டா பாக்கியம் படாட்டி லேக்குன்ற மாதிரி தான் சீக்கா சொல்கிற மாதிரி. ஸோ இந்த வருஷம் படுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி இப்போ ரஹானே இருந்தாலுமே ரஹானே ஒரு வருஷம் தான் வந்து சிஎஸ்கேல அதுவும் ஒரு 4-5 மேட்ச் தான் அடித்தார். கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்லாம் நல்லா இருந்து அவரை பற்றி பேசினாங்க. ஸோ வந்து அதே இது கேப்டனாக கேப்டனாக வந்தால் எவ்வளோ பொறுமையாக ஆடுவார்னு நமக்கு தெரியும். ஸோ பேட்டிங் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த போன வருஷம் இந்த ஃபயர் பவர் இருக்காதோன்றது எனக்கு தோணுது. மிடில் ஆர்டர் லுக்ஸ் குட். ரிங்கு சிங்கு, ரமன்தீப் சிங்கு, ரசில், ஆண்ட்ரே ரசல். ஸோ வந்து ஆனால் ரசிலோட பவுலிங் கொஞ்சம் எனக்கு உடன்பாடு இல்லை. எப்படி போட போகிறான்னு தெரில. இல்லை ஸ்லோயர் பால்ஸாக நல்லா போட்டுட்டு இருந்து திடீர்னு ஸ்லோயர் பால்ஸ் போட்டால் அது வேற. ஸ்லோயர் பால்ஸாகவே போட்டுட்டு இருந்தேன். இன்னொரு வீக்னஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, கேப்டன் ஆஃப் த ஷிப் இப்போ கேப்டன் வந்து அஜித்கே ரஹானேவா இல்லை வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து 23 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இது கேப்டன் மெட்டீரியலுக்காக தான் அவனை எடுத்தாங்களான்றது எனக்கு தெரியல. மேபி அப்படியா கூட இருக்கலாம். ஆனால் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாலும் போன சீசன் வந்து நல்லா கேப்டன் பண்ணால் ஃபீல்ட் பொசிஷன் நல்லா இருந்துச்சு. பவுலிங் சேஞ்சஸ்லாம் சூப்பராக பண்ணோம். ஸோ வந்து அது கேப்டன்ஷிப் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய ஃபேக்டராக இருக்கும். நார்கியா எனக்கு எந்த அளவுக்கு ஃபார்ம்னு தெரியல. மிச்சல் ஸ்டார்க்குங்கிறது ஒரு பிக் நேம், அதுக்காக எடுத்தாங்க. ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தான் பிளே ஆஃப்ஸில். ஃபைனல்ஸ்லாம் ஜெயிச்சது காரணமே அந்த அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தது தான். அபிஷேக் சர்மாலாம் எப்படி போல்டானான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்போ நார்கியாவா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. இன்னும் ஒரு நல்ல பவுலருக்கு போயிருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் டாப் ஆர்டருமே போன வருஷம் மாதிரி இல்லை. இப்போ ஒன் டவுன் கேப்டன்ஷிப்காக ரஹானே ஆட வைக்கணுமா? ஏன்னா ரஹானே வந்து எனக்கு சிஎஸ்கேக்கு அதான் நம்ம சொன்ன மாதிரி 4 மேட்ச் தான் ஆடின மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. போன வருஷம் ஃபுல்லாகவே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ கேப்டன்ஷிப்காக வேறு வழியெல்லாம் ஆட வைக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ கேகேஆர் வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்க்கும்போது டிராஸ்டிக் டவுன்கிரேட் தெரியுது. ரஹானேவை என்னோட ஒப்பீனியன்ல அவங்க கேப்டனா போட மாட்டாங்க. போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ரகுவன்ஷியோட குரோத் வந்து ஸ்டார்டர் ஆகும். ரகுவன்ஷியை நீங்க ஆடுனா டாப் 3ல ஆட வைக்கணும். பட் அவங்க ரகுவன்ஷி என்னோட ப்ராஜெக்ட் ஐம் கோயிங் டு டெவலப் இன் தி ஃபியூச்சர் நினைச்சாங்கன்னாக்க ரஹானேவை கேப்டனா போட முடியாது. இஃப் தேர் ஸ்டான்ஸ் இஸ் டு ஓப்பன் வித் குர்பாஸ் ஆர் குவிண்டன் டி காக். அங்க கொஞ்சம் கிரிக்கெட்ல கேப்டன்ன்றது மிகப்பெரிய ஃபேக்டர். ஏன்னா அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறது, ஏன்னா எல்லாமே சப்போர்ட் ஸ்டாஃப்ல இருந்து வராது. அந்தந்த மொமெண்ட்ல கேப்டன் இன்ஸ்டிங்டிவா சில கால்ஸ் எடுக்கணும். அதனாலதான் டாப் கேப்டன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிரீட்ஸா இருப்பாங்க. நான் எப்படி உங்களோட 11 போட்டிருந்தேன்னாக்க நரேன் குர்பாஸ் எல்லாம் போட்டிருந்தேன், ரகுவன்ஷி தான் போட்டிருந்தேன், ரகுவன்ஷி ஆர் ரஹானேன்னு போட்டிருந்தேன், வெங்கடேஷ் ஐயர் 2 போட்டிருந்தேன், ரிங்கு, ரசல். நான் வந்து ரோமன் பவர்ல ஒரு ஆப்ஷனா போட்டிருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னாக்க எனக்கு போன வருஷம் அவங்க 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஓகேண்ணே, நீங்க வந்து ஃபாரின் ஆப்ஷன் தூக்கணும். அப்படி நீங்க ரோமன் பவர்ல உள்ள கொண்டாடுறீங்கன்னா என்னோட ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நரேன், குர்பாஸ், ரசல். ஓகே ஆமா 5 ஆயிடுது. கரெக்ட். அப்ப அவங்க ஃபிட்னே பண்ண முடியாது. சோ இந்த காம்பினேஷன் அவங்களால மாத்த முடியாது. பட் எனக்கு அந்த லாஸ்ட் இயர்ல இருந்து சால்ட், மிச்சல் ஸ்டார்க், ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்ற பிளேயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆர் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த 4 பேர் தான், இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் எப்பயும் ஆட போறாங்க. ரசல், சுனில் நாராயண், குர்பாஸ் இல்லைனா டிகாக்கு, இன்னொரு வந்து நார்கியா. இப்போ வந்து எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா என்னன்னா, இப்போ நார்கியா வந்து ஏதாச்சும் இன்ஜுரி இல்லைனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மேபி அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரசலுக்குமே ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்டாக தான் பவர்ல எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது ஒரு இது. வேற இப்போ வந்து எனக்கு நார்கியாவே வேணாம், நான் வந்து இந்தியன் பிளேசஸ் வர போறேன்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் ஓவரா போட்டு உம்ரான் மாலிக்கை வந்து அவங்க ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. ஸோ அவனை கூட ஆடலாம். வேற அது ஏன் தெரியுமா பெரிய ரிஸ்க்னு சொல்றேன்? அது ஏன் தெரியுமா பெரிய ரிஸ்க்? ஈடன் கார்டன்ஸ் வந்து லிட்டரலா செம சின்ன கிரவுண்டு. போன வாட்டி வந்து 262 சேஸ் பண்ணாங்க ஆக்சுவலா பஞ்சாப் ஈடன் கார்டன்ஸ்ல தான். ஸோ அது அவ்வளவு சின்ன கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்ல இப்ப ஸ்டார்க்கு அடி வாங்கினான்னு சொன்னாலுமே அந்த கிரவுண்ட்ல ஆடினா எந்த பவுலர் வேணா அடி வாங்குவான். பும்ராவை தவிர எல்லாருமே அடி வாங்குவாங்க.
ஸோ அவங்க அந்த லாஜிக்ல தான் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, எனக்கு மிச்சல் ஸ்டார் கிடைக்கலனாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசர் மட்டும் இருக்கட்டும், எப்படி அடி வாங்க போறான், நான் ஹர்ஷித் ராணாவை ட்ரஸ்ட் பண்றேன்னு போயிருக்காங்க. ஆப்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே பேக்கப்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். ஆஸ் அ டீமா நான் வேணா அவங்களுக்கு அகைன் அந்த மிட் ரேஞ்சில் கொடுப்பேன், ஒரு 72 அப்படி கொடுப்பேன். ஆப்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ஐ கிவ் 70 தான், பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர்ல ரொம்ப ஹெவியா போனதுனால மற்ற ஸ்பாட்ஸ்ல கொஞ்சம் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியலையோ. முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இது வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் டவுன்கிரேடாக தெரியுது. எனக்கு ஆக்ஷன் இவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லாத மாதிரி தோன்றதுனால ஐ வில் கிவ் 65. நானுமே எனக்கு என்னன்னா அந்த இனிஷியல் பவர் ஹிட்டிங் வந்து திரும்ப இந்த வருஷம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சால்ட்டும் இல்லை, சுனில் நாராயணும் ஹவு இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம்ன்றது நமக்கு தெரியல. ஸோ வந்து டீகாக்கும் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஹிம். மேபி குர்பாஸ் கிட்ட வேணா ஐ ஹாவ் சம் பிலீவ். ஸோ வந்து ரஹானே கிட்டேயும் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ வந்து அந்த இனிஷியல் பவர் ஹீட்டிங் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்னு தோணுது. ஸோ மிடில் ஆர்டர்ஸ் கவர்டு, பவுலிங்லாம் கவர்டாக இருக்குது, பேக்கப்ஸும் ஓகே டீசெண்டாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த வெங்கடேஷ் ஐயர்னால அவங்க வந்து ஆக்ஷனில் மற்றது எல்லாமே கொண்டு விட்டாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் 65 or 70. அடுத்து ராஜஸ்தானா, சேட்டன் சாருமே அழகா பேர் வச்சிருக்க. அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங்ப்பா நம்ம ஊர்ல. அஸ்வின் அந்த மாதிரி நம்ம சஞ்சு சாம்சன் கேரளாக்காரன்றதை விட தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இங்க. நான் சின்ன பையன், என்னைய சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியே பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ். அவன் தான்டா ஃபியூச்சர் இப்பவுமே சொல்றேன். அது போய் தனியா பேசுவோம் ஒரு வீடியோ. இது வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ரிப்பீட்டடா சொல்லி நம்ம மனசுல புகுத்தி, அஸ்வினா வந்து நல்லா போல் மண்டையில் நல்லா புகுத்தி இப்ப நிறைய ராஜஸ்தான் ஃபேன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஆனா நல்லா போல் அஸ்வினை நான் சொல்றதுனாலதான் அவங்க ஜெயிக்கலையோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு மனசுல தோணும். அடுத்து சென்னைக்கு என்ன செய்ய போறாருன்னு தெரியல, பாப்போம். போன டைம் பட்லர் ஓப்பன் பண்ணாரு. ஸோ வந்து பட்லருக்கு பதிலாக அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ வந்து சாம்சன் தான் அந்த டைம் ஓப்பன் பண்ண போறாரு. ஜெய்ஸ்வால் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் சாம்சன். ஸோ வந்து நிதிஷ் ராணா இருக்கான், அவன் வந்து 1 டவுனு, ரியான் பராக் 2 டவுன், த்ரூ ஜீரோல வந்து அவங்க ரொம்ப பேக் பண்ணியிருக்காங்க, அவன் வந்து நம்பர் 5, ஹெட்மேயர் நம்பர் 6. அவங்களுக்கு வந்து ஸ்பின்னர் வந்து அசரங்கா அண்ட் தீக்ஷனா 2 பேர் இருக்காங்க ஸ்பின்னர்ஸு. அடுத்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் அண்ணன் இருக்கார், துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு, இறக்கிடுவார். அடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடுத்து நமக்கு எல்லாம் தெரியும் அந்த அன்கேப்டு பிளேயர் சந்தீப் சர்மா. ஸோ வந்து அந்த நம்பர் 12 வந்து மேபி அவங்க ஆகாஷ் மத்தால் ஆடலாம், எல்லாம் போன டைம் மாதிரி சுபம் துபேவே இறக்கி விட்டு பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. இல்லை இவங்களும் ஆக்சுவலா ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ரூட் தான் எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் ரூட்னு சொல்றப்ப என்ன சொல்றேன்னாக்க இந்தியன் ஹெவி பேட்ஸ்மேன், பட் மும்பை இந்தியன்ஸ் ப்ரூவன் ஸ்டார்ஸ் வச்சிருந்தாங்க. இவங்க வந்து சாம்சன் ஜெய்ஸ்வாலை தவிர பேக் பண்ணி போயிருந்தாங்க. இல்லை நான் வந்து இதுல மொத்தமா எதிர்க்கிறேனே, இவங்க தான் ரிட்டன்ஷன் இருக்கிறதுலே மோசமா பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு. த்ரூ ஜூரல் வந்து 14 போவானா, அதுவும் த்ரூ ஜூரல் எடுத்ததும் ஹெட்மேயர் 18 பண்ணதும் அதுவும் எனக்கு பிடிக்கல. அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவங்க வந்து போல்ட் பண்ணிருக்கலாம், இல்லைனா பட்லர் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது ஏன் ஹெட்மேயரை நம்பினாங்கன்னு தெரியல. ஸோ வந்து மேபி அந்த மிடில் ஆர்டர் வேற யாரும் மார்க்கெட்ல யாரும் இல்லைன்ற காரணமா எனக்கு தெரியல. த்ரூ ஜூரலும் ஏன் இவ்வளோ பேக் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதுவுமே எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து ரிட்டன்ஷன் வந்து ரொம்ப பேடா தான் பண்ணியிருந்தாங்க. இவங்க சமையா பண்ணாங்கன்னு நான் சொல்லல, இவங்க இந்தியன்ஸ் ரீடைன் பண்ணணும்ன்ற பார்த்து எடுத்தாங்கன்னு சொல்றேன். 5 இந்தியன் பிளேயரு ஒரு அடிஷனலா ஹெட்மேயரையும் பண்ணிட்டாங்க. அதுதான் இவங்களுக்கும் மும்பைக்கும் எடுத்த டிஃபரன்ஸ். எனக்கு வந்து ஓவராலா பார்த்தா கொஞ்சம் டீசெண்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் எனக்கு கிளாரிங்கா பார்த்த உடனே என்ன தெரியுதுனாக்கா 6ஓட பேட்டிங் முடிகிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம சொன்ன 11ல அசரங்காவை ஒரு நம்பர் 7 பேட்ஸ்மேனா ஓகே, ஒரு எப்படின்னா நான் ஸ்டார்க்கு இப்ப வந்துட்டு டெல்லிக்கு நம்பர் 8ல வந்து சுத்துவான்ற மாதிரி தான் என்னால அசரங்காவை பார்க்க முடியுது. ஏன்னா அவன் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித் த பேட் அண்ட் அவனு ஒரு பியூர் பினிஷரா என்னால பார்க்கவே முடியல இனி வரைக்கும். நம்பர் 7ல வரனா ஒரு ப்ராப்பர் பினிஷரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்ப்பேன் என்னோட T20 சைட்ல. அங்க கொஞ்சம் ஹெவியா மாட்ட போறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. வில் பி ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் தான். இல்லை இப்போ ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ போன வருஷமும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர்ஸ், 5 பவுலர்ஸ்னா 5 பவுலர்ஸே அந்த மாதிரி அவங்க தான் 20 ஓவரும் போட போறாங்கிற மாதிரி தான் விளாண்டாங்க. அடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சுன்னா பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க 7th பேட்ஸ்மேன். ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 பவுலர்ஸ் எடுத்துட்டு இந்த 5 பவுலர்ஸ் தான் என்னோட பெஸ்ட் பவுலர்ஸ், அவங்கள தான் 20 ஓவர் போட போறேன்னு போட்டுட்டு இம்பாக்ட் பிளேயரா 7th பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ
அதே ஃபார்மேட் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு தோணுது. அதுவும் இல்லாம எப்படி ரியான் பராக பேக் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ த்ருவ் ஜுரல் பேக் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கு. இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேக் பண்றாங்க, கொண்டு வராங்கிறது. ஸோ ரியான் பராகோட அந்த எவல்யூஷன் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி த்ருவ் ஜுரலுமே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு ஹையா தெரியுது. அந்த பொட்டன்ஷியல் வந்து எனக்கு தெரியுதுங்க. ஸோ எனக்கு ரிட்டர்ன்ஸுமே ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ் எனக்கு ஆக்சுவலி கம்மியாக போனது இவங்க தான் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு இவங்க இவ்வளோ எடுத்துருக்காங்கிறப்போ எனக்கு ஓகேவா தான் தோணுது. பேக்கப் இல்லை, பட் ஸ்டில் அவங்க கோரை நம்புறாங்க, அந்த 5 பவுலர்ஸ் நம்புறாங்க. எனக்கு இவங்க பவுலிங்ல பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா துஷார் தேஷ்பாண்டே டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் லாஸ்ட் 2 IPL-ஆ. சந்தீப் சர்மா அவங்க ஒரு பேங்க் மாதிரி வச்சிருக்காங்க. பவுலிங்ல ஒரு ப்ராப்ளமா நான் என்ன பார்த்தேனாக்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபிட்னஸ் தான் எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது. ஏன்னா 2 விஷயம். ட்ரெண்ட் போல்ட்ன்றதப்போ அவன் கண்டிப்பா பவர் பிளேல எவ்வளவு பிரேக் த்ரூஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ராபபிலி த பெஸ்ட் பவுலர் இன் பவர் பிளே இன் IPL-னு சொல்லலாம். பட் அந்த இடத்துல வந்து இப்போ அவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்காங்கன்றப்போ, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லைன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்றப்போ ஃபசல் அக்பருக்கு எடுத்திருக்காங்க. பட் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இவங்க 2 பேரும் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸா அந்த பவர் பிளே பவுலிங்க்குன்றப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கதான் செய்யுது. பிளஸ் இப்ப ரோஹித் சொன்னான் ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீ வந்துட்டு அவங்க 6 பேட்ஸ்மேன் 7th பேட்ஸ்மேன் இம்பாக்ட் சப் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த 6 பேட்ஸ்மேன்ல பாக்குறப்போ இப்ப நம்ம என்ன பாக்கணும்னாக்க இந்த 6 பேட்ஸ்மேன் மைனஸ் பட்லர் அப்படின்னு பாக்கணுமோ அப்படின்ட்டு தோணுது. ஓகே 6 இருக்கு, இவங்க 6ன்னு பாக்குறப்போ நல்ல சாலிடாவே இருக்கு. 7th அந்த இம்பாக்ட் சப்புக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸா தோணுது. பிளஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்ஜுரி ஆயிட்டா ஓகே ஆகாஷ் மதுவாலும் ஃபசல் அக்பரிக்கும் வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஸோ பவுலிங் இஸ் டீசன்ட். ஸோ பவுலிங் இஸ் டீசன்ட் பட் நாட் எக்ஸ்ட்ராடினரி லைக் லாஸ்ட் இயர். பேட்டிங் எண்ட்ஸ் அ பிட் ப்ரீமெச்சூர்லி அட் 6ன்றதுனால நான் 70 தான் கொடுப்பேன். அவங்க ரிட்டென்ஷன்லேயே ஆக்சுவலாக இன்னும் பெட்டராக பண்ணியிருக்காங்கிறத உண்மை. நிறையா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ்லாம் நான் எதுவும் சொல்ல, பட் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சோ அப்படிங்கிற எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, எனக்கு பவுலிங் சூப்பராக இருக்குது. 6 கன் பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. இப்போ 7th பேட்ஸ்மேன் தான் கம்மி. அதுவுமே சுபம் டுபே போன வருஷம் ஓரளவுக்கு நல்லா பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அவனை தான் பிலீவ் பண்ணுவாங்க நம்புகிறேன். ஸோ பேக் பண்ணுவாங்க. ஆக்ஷனுக்கு கம்மியான அமௌண்ட் வச்சுட்டு எனக்கு இந்த அளவுக்கு எடுத்துருந்ததுக்கு ஓகே, எனக்கு டீசெண்டாக தோன்றதுனால ஒரு 75 கொடுப்பேன். எனக்கு வந்து என்னன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து ஆக்ஷனில் வந்து கம்மி பர்ஸோட தான் லீஸ்ட் பர்ஸோட தான் எடுத்துறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பவுலர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாகவே எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் வந்து சொன்ன மாதிரி ஆர்ச்சரு, தேஷ்பாண்டே, இன்னொருத்தர் யார் சந்தீப் சர்மா. ஸோ சந்தீப் சர்மா நல்லபடியாக ரீட்டைன் பண்ணாங்க. ஸோ வந்து ஸ்பின்னர்ஸுமே அந்த அசரங்கா தீக்ஷனா 2 பேர் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அண்ணா சொன்ன மாதிரி அந்த 5 பேரோட போவாங்கன்னா 6th பவுலிங் ஆப்ஷனா ரியான் பராக் ஒரு ஓவர் 2 ஓவர் போடலாம். நிதிஷ் ராணாவும் தேவைப்பட்ட ஒரு ஓவர் 2 ஓவர் போடுவான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பவுலிங்ல கிட்டத்தட்ட அவங்க வந்து செட்டில் தான் தோணுது. அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல ஹிட்மேயர் ஒருத்தன் தான் இருக்காங்கன்னு தோணுது. இவங்க மாட்டிப்பாங்க. எப்படி வந்து இவங்க தப்பிக்கலாம்னா, நான் ஆக்சுவலாக ஸ்பின் ட்ராக் கொடுத்துட்டு இவங்க வந்து பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க ஸ்பின்னர்ஸுமே ஸோ வந்து கொஞ்சம் லாங்காக செட் பண்ணிட்டு அசரங்கான் தீக்ஷனா நல்லா போட்டாங்கன்னா தீக்ஷனா எப்பயுமே ஷார்ட்டர் பவுண்டரிஸ்னாலும் தீக்ஷனா நல்லா போட்டுருவான் ஒரு மாதிரி. ஸோ வந்து அவங்க வந்து ஹசரங்கா வந்து நிறைய விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம்னா, இவங்க டீமில் நிறைய குட் பிளேயர்ஸாக ஸ்பின் இருக்காங்க. சஞ்சு சாம்சன் வந்து சூப்பராக ஸ்பின் ஆடுவான், ஜெய்ஸ்வால் ஆடுவான். ஸோ வந்து டூ டிபெண்ட் ஆன் சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால்ன்ற மாதிரி தோணுது. த்ருவ் ஜுரல் டீசெண்டாக ஸ்பின் ஆடுவான்னு தோணுது. ஸோ வந்து நிதிஷ் ராணா நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின், பராக்கும் ஆஃப் ஸ்பின் போடுறதுனால அவனுமே ஸ்பின் நல்லா ஆடுவான்னு தோணுது. ஸோ வந்து நல்ல ஸ்பின் ட்ராக்காக கொடுத்துட்டு சென்னை மாதிரி ஒரு ட்ராக் கொடுத்துட்டு அதில் வந்து இவங்க பவுலர்ஸ் வச்சு தான் ஜெயிக்க பார்க்கணும்னு தோணுது. They have a very good team for their home ன்னு சொல்லலாம். பெரிய கிரவுண்ட் ஆக்சுவலா சவாய் மான்சிங்க. 6 ஹிட்டிங் எந்த அளவுக்கு தேவைப்படும், லைக் இவங்களுக்கு பவர் ஹிட்டர்ஸும் இருக்காங்க, ரொட்டேட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க ஹோம்ல நிறைய ஜெயிக்கிறதுக்கான டீமை கிளீனா செட் பண்ணிட்டாங்க. அவே ஃப்ரம் ஹோம்ல அவங்க பவுலர்ஸ் தான் அவங்களை ஜெயிக்க வைக்கணும். கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்காங்க. நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் தான். ஸோ வந்து ஐ வுட் லைக் டு கிவ் 70 ஃபார் திஸ் ஆப்ஷன். ஓகே, இந்த வீடியோவில் கேகேஆர் அண்ட் ஆர்ஆரை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது, அவங்க டீம் எப்படி இருந்ததுங்கிற பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்ஷன்லேயே ஹையஸ்ட் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்த பஞ்சாப் கிங்ஸை பற்றியும், அடுத்து பவர்ஃபுல்லான ஹிட்டர்ஸை ரீட்டைன் பண்ண போன வருஷம் சரவடி காமிச்ச எஸ்ஆர்ஹெச் பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதையும் குட் பை.